இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைய நாள்ல கிடைச்ச தமிழ் சினிமா பத்தின எக்ஸ்க்ளூசிவ் கலெக்டிவான அப்டேட்ஸ் தான் இந்த வீடியோல ஒரு கலெக்ஷனா பார்க்க போறோம்ப்பா. ஃபர்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சித்தார்த் இருக்காருல்ல, அவரோட மிஸ் யூ படம் வந்து லாஸ்ட் மந்த் 29 ரிலீஸ் ஆக வேண்டியதா இருந்தது. ஆனா மழையின் காரணமாக வந்து படத்தோட ரிலீஸை தள்ளி போட்டாங்க அப்படி மாதிரி இருக்க. இப்ப படத்தோட ரிலீஸ்க்கு மீண்டும் தயாராயிட்டாங்கப்பா. டிசம்பர் 13ஆம் தேதி இந்த மாசமே இன்னும் 10 நாட்கள்ல படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் படம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத. அடுத்ததான் என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, திரைப்படங்கள் வெளியான 3 நாட்களுக்கு வந்து சமூக வலைதளங்கள்ல விமர்சனங்களை தடை விதிக்க சொல்லி வந்து திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் வந்து கோரிக்கை வச்சிருந்தாங்கல்ல, அதுக்கு வந்து இப்ப உயர்நீதிமன்றம் வந்து உத்தரவிட்டிருக்கிறாங்க. அப்படி வந்து ஒரு தடை விதிக்க முடியாது. கருத்து சுதந்திரமே வந்து பொதுவாக வந்து பாதிக்கப்படுற அளவுக்கு இந்த ஒரு கோரிக்கை இருக்குது. ஸோ இப்படி ஒரு தடைய கண்டிப்பா வைக்க முடியாது அப்படிங்கிற மாரி வந்து ஹைகோர்ட் வந்து உத்தரவிட்டிருக்கிறாங்க. ஸோ இத பத்தின உங்களோட தாட்ஸ் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்தது என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, ரஜினியோட நடிப்புல மணிரத்னம் இயக்கத்துல வெளியான தளபதி திரைப்படம் மீண்டும் திரைக்கு வருது. எஸ், தலைவரோட பர்த்டேவான டிசம்பர் 12 படம் வந்து ரிலீஸ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ரஜினியோட புது படத்துல அப்டேட் வந்திருக்குப்பா. சூப்பர் ஸ்டாரோட ஜெயிலர் படம் ரிலீஸ் ஆகி எவ்வளவு பெரிய பிளாக் பஸ்டர் ஆச்சு அப்படிங்கிறது தெரியும். இப்ப அதோட சீக்குவலான ஜெயிலர் 2 வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரியும், அதுக்கான வேலைகள் போயிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவே இன்னைக்கு ஷூட் பண்ணியிருக்கிறாங்க ப்ரோமோக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்கப்பா. ஸோ அதோட அப்டேட் வந்து டிசம்பர் 12 வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத. ஸோ இதுக்கு அடுத்தது என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, ரிஷப் செட்டி இருக்கிறாருல, காந்தாரா படத்தோட இயக்குனர், அவரு வந்து ஒரு பயோபிக்ல நடிக்க போறாரு. த பிரைட் ஆஃப் பாரத், சத்ரபதி சிவாஜி மகாராஜ் அப்படிங்கிற ஒரு படத்தை நடிக்க போறாரு அப்படிங்கிற மாதிரியும், அதாவது சத்ரபதி சிவாஜி இருக்காருல்ல, அவரோட பயோபிக் தான் இந்த படம் அப்படிங்கிற மாதிரியும் சந்தீப் செட் அவரு தான் வந்து இந்த படத்தை டைரக்ட் பண்ண போறாரு. குளோபல் ரிலீஸா வந்து ஜான்வரி 2027 21 ஜான்வரியில் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கப்பா. ஸோ எப்படி இருக்க போகுது இந்த படம் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறது தான். இதுக்கு அடுத்ததான் என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, புஷ்பா படத்தோட பார்ட் 2 நிற்க போகிறது இல்லை, புஷ்பா பார்ட் 3 இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. புஷ்பா த ரூல் தாண்டி புஷ்பா த ரேம்பேஜ் அப்படிங்கிற மாதிரி அந்த படத்துக்கு பேர் வச்சிருக்கிறாங்க. ஸோ இப்போ டிசம்பர் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகிற புஷ்பா படம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறது தான். ஸோ இதெல்லாம் தான் இன்றைய நாளில் கிடைச்சா தமிழ் சினிமா பற்றின எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ். இதில் உங்களோட ஃபேவரட் அப்டேட் எது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி அப்டேட்ஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்.